அண்மை செய்தி திருச்செங்கோடு ராசிபுரம் நெடுஞ்சாலைக்கான வழித்தடத்தை மாற்றி அமைக்க கோரிய தாக்கல் செய்யப்பட்ட வழக்கானது தள்ளுபடி செய்யப்பட்டுள்ளது. அண்மை செய்தியாக தற்போது நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். விரிவான விவரங்களை செய்தியாளர் கிருஷ்ணா வழங்க கேட்டறியலாம். கிருஷ்ணா வணக்கம். இது குறித்தான விவரங்களை பதிவு பண்ணுங்க. வணக்கம். சென்னை கன்னியாகுமரி தொழில் நகர திட்டத்தின் கீழ் அமைக்கப்பட்டு வரக்கூடிய திருச்செங்கோடு ராசிபுரம் நெடுஞ்சாலைக்கான வழித்தடத்தை மாற்றியமைக்க கோரி திருப்பூர் மாவட்டத்தைச் சேர்ந்த முத்து விஜயராணி என்பவர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு ஒன்றை தொடர்ந்திருந்தார். அதில் பொதுமக்களின் பாதுகாப்பு கருதி நெடுஞ்சாலையின் சில இடங்களில் வழித்தடத்தை மாற்றி அமைக்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை அவர் வைத்திருந்தார். இந்த மனுவை விசாரித்த தனி நீதிபதி இந்த மனுவை தள்ளுபடி செய்து உத்தரவிட்டிருந்தார். இந்த உத்தரவை முத்து விஜயராணி தரப்பில் மேல்முறையீடானது தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. இந்த வழக்கானது தலைமை நீதிபதி சஞ்சய் கங்கா புர்வலா மற்றும் நீதிபதி பரத் சக்கரவர்த்தி அடங்கிய அமர்வில் விசாரணைக்கு வந்தது. அப்போது அரசு கூடுதல் தலைமை வழக்கறிஞர் முத்துக்குமார் ஆஜராகி திருச்செங்கோடு ராசிபுரம் நெடுஞ்சாலை வழித்தடத்தில் 95% பணிகளானது நிறைவடைந்து விட்டதாகவும் வரும் ஜூன் மாதம் அனைத்து பணிகளும் நிறைவடைந்துவிடும் எனவும் தெரிவித்திருந்தார். இதற்காக நபார்டு வங்கி மூலம் சுமார் 440 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டதால் வழித்தடத்தை மாற்றி அமைத்தால் அரசுக்கு கூடுதல் சுமை ஏற்படும் என குறிப்பிட்ட அவர், இந்த திட்டம் தடை விதிக்கப்பட்டால் பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு சாலையை கொண்டு வர முடியாத ஒரு சூழல் உருவாகும் என்றும் அவர் தெரிவித்திருந்தார். இதனை பதிவு செய்து கொண்ட தலைமை நீதிபதி அமர்வு திருச்செங்கோடு ராசிபுரம் நெடுஞ்சாலை வழித்தடத்தை மாற்றி அமைக்க கோரிய மனுவை தள்ளுபடி செய்து உத்தரவிட்டிருக்கிறார்கள். வருண்யா, விவரங்களுக்கு நன்றி கிருஷ்ணா.